இந்த மசூதிகளும் மதரசாக்களும் இன்னைக்கு பயங்கரவாத கூடாரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனவா? சாதாரணமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஜவாஹிருல்லா யார்? ஜவாஹிருல்லாவினுடைய பின்னணி என்ன? திமுகவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாஜகவாக இருந்தாலும் சரி, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு விஷயத்தை இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்கள் ஓட்டுகளுக்காக அவர்களை வைத்து இன்று நீங்கள் அரசியலில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஆட்சி கட்டிலில் ஏற்றி வைப்பதற்காக உங்களை அவர்கள் ஆதரிக்கவில்லை. அவர்களுடைய நோக்கம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில் என்ன ஒரு தலைப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மயிலாடுதுறை பகுதியில் இருக்கக்கூடிய திருமுல்லை வாயில் அங்கே என்ஐஏ ஒரு விசாரணை செய்வதற்காக அங்கே வந்திருக்கிறார்கள். இந்த என்ஐஏவினுடைய இந்த செயலை கண்டிக்க வேண்டும், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்புகளும் ஜமாத்துக்களும் கலெக்டரை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை துன்புறுத்துவதாகவும் அதே நேரத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் சிறார்களையும் கூட இவர்கள் துன்புறுத்துகிறார்கள், அவங்க பள்ளிக்கு போக முடியலை, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். வைத்து இன்னைக்கு அந்த மனுவை கொடுத்துருக்காங்க. இதுக்குடைய பின்னணியில் ஜனவரி 28 அந்த பகுதியில் ஒரு துலுக்கரை என்ஐஏ கைது செய்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இவையும் நடந்திருக்கிறது. இதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும், என்ன அப்படின்னு சொன்னால், சம்பல் பகுதியில் கலவரம் நடக்கிறது. அப்போ அந்த சம்பல் பகுதியில் கலவரம் நடக்கும் பொழுது, அந்த கலவரம் முடிந்து இதே போன்ற விசாரணை இதெல்லாம் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய துலுக்கர்கள் இதே போல் வீதிக்கு வருகிறார்கள், இவங்களை எல்லாம் காப்பாற்ற கவர் பண்ணுறதற்கு. அதே போல் ஒரு பேட்டர்ன் இங்கேயும் பாருங்கள். ஒரு விசாரணைக்கு சொல்லும் பொழுது அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் ஜமாத்துக்களும் இணைந்து இதற்கு மனு கொடுக்கறதுக்காக கிளம்பி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இதில் இன்னொரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், சிறார்கள், அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் காலேஜ் மாணவர்களும் துன்புறுத்தப்படுகிறார்கள் விசாரணை என்ற பெயரில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு என்ன உண்மை என்ன போயிருக்கிறது, பின்னணியில் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வருகிறது. ஏற்கனவே இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்களுக்கு இந்த மாதிரி ஜுவனைல்ஸ் பயன்படுத்தப்பட்டு அதற்கு பின்னாடி இவங்க ஜுவனைல், அதனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய குற்றவாளியாக அவர்களை கருதக்கூடாது, இவங்களை ஜுவனைல் ஆக்டுக்கு கீழே தான் நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கணும், சிறார் சீர்திருத்த பள்ளியில் தான் இவர்கள் வைக்கப்பட வேண்டும், இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்பு எழுந்திருக்கிறது வடநாட்டில். அதை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நிர்பயா வழக்கையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நிர்பயா வழக்கினுடைய முடிவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திலையும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. மேட்டுப்பாளையத்தில் ஆனந்த் அவர்கள் RSS நிர்வாகி, அவர் தாக்கப்படுகிறார். அவர் தாக்கப்பட்ட பொழுது அவர் தாக்கப்பட்டதனுடைய வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 17 வயது சிறுவனை தான் குற்றவாளி என்று அவனை தான் ஒப்புதல் வாக்குமூலமும் தருவதற்கு செய்கிறார்கள். ஆனால் ஆனந்த் இவர் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். மறுத்த உடனே அந்த பையனை ஜாமீன்லையும் வெளிவிட்டு விடுகிறார்கள். இது ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்போ அதையும் இதையும் நாம் சிறிது தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அடுத்ததாக இந்த கண்டன குரலை எழுப்பியிருக்கவர் இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவாஹிருல்லா ஒரு மிகப்பெரிய கண்டன குரலை இதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் தான் இந்த போஸ்டையுமே போட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஜவாஹிருல்லா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இவர் வெளிநாட்டிலிருந்து வந்த பண மோசடிக்காக இவருடைய குற்றம் உயர்நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்பட்டு இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அப்பீலுக்காக அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே கீழ்கோர்ட்டிலையும், அதாவது செஷன்ஸ் கோர்ட்டிலையும் இந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அப்போ அவர் ரம்ஜான் காலம் என்பதால் அவகாசம் கேட்டதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஜவாஹிருல்லாவினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னும் டீப்பாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இவர் சிமி என்ற பயங்கரவாத அமைப்பில் இருந்தவர். அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு நல்லா பார்க்குறோம். இன்னைக்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, PFI. இந்த சிமியிலிருந்து வெளிவந்தவர்களால் உருவாக்கப்பட்டது தான் PFI என்பதை நாம் நன்கு அறிவோம். அப்போ அந்த PFI இது ஏற்கனவே சிமியிலிருந்து வெளிவந்த ஒரு அமைப்பு தான் PFI என்பதை பார்த்தோம். PFI-ஆல் நடத்தப்பட்ட, அதாவது அதிலிருந்து உள்ளவர்களால் நடத்தப்பட்டது தான் அறிவகம் என்பது கூடிய
அன்றைக்கு மதம் மாற்றத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது மதரசா போன்ற ஒரு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அறிவகமும் இன்று சீல் வைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அறிவகத்திற்கு மனித நீதி பாசறை என்ற அமைப்பு தான் அன்றைக்கு அறிவகத்துக்கு ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு அன்று வைக்கப்பட்டது. இந்த மனித நீதி பாசறை என்பது ஜவாஹிருல்லாவால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய யூத் விங்காக செயல்பட்டது என்ற செய்திகள் எல்லாம் ஏற்கனவே நாம் அறிந்தது. அப்போ ஜவாஹிருல்லாவுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து ஜவாஹிருல்லா சமீபத்தில் ஒருத்தருக்காக இதே போல ஒரு கண்டன குரலை எழுப்பினார். அது யாருக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எஸ்டிபியினுடைய அகில இந்திய தலைவர் ஃபைசி அவர்களுக்காக. அந்த எஸ்டிபிஐ அமைப்பு எதை சேர்ந்தது அப்படின்னா பிஎஃப்ஐனுடைய பொலிட்டிக்கல் விங்காக செயல்பட்டது தான் எஸ்டிபிஐ. அப்போ இந்த எஸ்டிபிஐ அமைப்பு ஃபைசி எதற்காக கைது செய்யப்படுகிறார் அமலாக்கத்துறையால், அது நல்லா நீங்கள் பார்க்கணும். சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்காக. ஜவாஹிருல்லா எதற்காக? சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்காக குற்றம் நிரூபிக்கப்படுகிறது. இந்த ஜவாஹிருல்லா பணம் எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு வந்த சம்பவத்தினால் அவர் பணம் கலெக்ட் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்டே கிடையாது அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் அப்போ வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாதிரி வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் என்பது இங்கு பயங்கரவாத செயல்களை செய்வதற்காக அங்கிருந்து பணங்களை சட்டவிரோதமாக பெறப்பட்டு இங்கே செய்கிறார்கள். சரி, இப்போ அதுக்கு அடுத்ததாக ஜவாஹிருல்லா வேறு எதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார், வேறு எதையெல்லாம் கண்டித்திருக்கிறார் நீங்கள் பார்த்தா தெரியும். சிறிது காலங்களுக்கு முன்னாடி அரபிக் கல்லூரியில் நடந்த பிரச்சனைகள் குறித்து, அரபிக் கல்லூரியில் இங்கே தான் வச்சு பயங்கரவாதத்திற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது, இங்கே தான் இந்த மாதிரியான உடற்பயிற்சி என்ற பெயரில் எத்தனை பேருக்கு பயிற்சி கேம்ப் எல்லாம் நடந்தது, ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிவந்தன. அப்போ வெளிவந்த பொழுது அரபிக் கல்லூரியை மூட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்ததுக்காக அந்த கல்லூரியை மூட வேண்டும் என்பது எவ்வகையில் சிறந்தது? ஒரு ஆளை நாங்கள் கைது பண்ணோங்கிறதுக்காக அந்த கல்லூரி மூடப்பட வேண்டுமா என்று அதற்கும் குரல் கொடுத்தவர் இந்த ஜவாஹிருல்லா. ஏன்னா ஜவாஹிருல்லோட பின்னணி என்ன என்பதை நாம் பார்த்தனால அவர் இதுகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கத்தானே செய்வார். இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ சமீபத்தில் கூட கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்த பாஷா, அந்த பாஷாவினுடைய மரணத்திற்கு அதற்காக அந்த பிணத்தை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆம்புலன்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். ஜவாஹிருல்லாவை பற்றி நாம் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா பிரெஸ்டன் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருந்தது. அந்த காலேஜில் ஒரு லெக்சரராகவும் இருந்திருக்கிறார். அந்த காலேஜ் யாரால் உருவாக்கப்பட்டது? பிலால் பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த காலேஜினுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டராக இருந்திருக்கிறார். அப்போ அந்த பிலால் பிலிப்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிலால் பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் அவர் உள்ளே நுழைவதற்கு தடை விதித்திருக்கிறது. அவர் கத்தாரில் வாழ்ந்தவர். இந்த பின்னணியில் நீங்கள் வச்சு பாருங்கள், இன்னைக்கு ஜவாஹிருல்லா எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட பின்னணி அவருக்கு இருக்கிறது, யாருக்கு இவர் ஆதரவு தெரிவிக்கிறார், எதற்காக இவர் கண்டன குரல்களை தெரிவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மதரசாக்களும் இங்கே இருக்கக்கூடிய மசூதிகளும், ஏன்னா இதை ஏன் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் கொரோனா பிரச்சனை வந்த பொழுது எப்படி தப்லீக் ஜமாத்துக்காரர்கள் எங்கேருந்தோ இந்த இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரிமோட் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் அவங்க தங்கியிருந்தது, அவர்களை பிடித்தது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மசூதிகளும் மதரசாக்களும் இன்னைக்கு பயங்கரவாத கூடாரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது. அப்போ இன்னும் இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய தர்காக்கள் எல்லாமே கூட இன்றைக்கு இந்த மாதிரி அடிப்படைவாத முஸ்லிம்களால் இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்படுகிறது. இன்னைக்கு தர்காக்களுக்கே மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த சமுதாயத்தினரே இன்னைக்கு குரல் எழுப்பி கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு என்ன ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா, யார் அடிப்படைவாதத்தை ஊக்குவிக்கிறார்களோ அவர்கள்தான் இன்னைக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ அப்துல் கலாம் போன்றவர்களை இங்கு இவர்கள் வணங்குவதில்லை, இல்லை அப்துல் கலாம் போன்றவர்களை இவர்கள் போற்றுவதில்லை. அதை நம்ம நல்லா பார்க்கிறோம். அப்போ இவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், இதை நம்ம நல்லா பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த சாதாரணமான முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது.
அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத இந்த அமைப்பை, இந்த மாதிரி பயங்கரவாத அடிப்படைவாத முஸ்லிம்களை வளர்ப்பது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை வளர்க்கிறது அரசியல் கட்சிகள் அந்த வேலைகளை செய்து வருகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, தங்களுடைய ஓட்டுகளுக்காக இவர்களை நம்பி இவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது இவர்களுக்கே ஆபத்தாக முடியும் என்பதை இன்னும் கூட இவர்கள் உணரவில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது, நாங்கள் தான் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு அரணாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு துலுக்கர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, திமுகவால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, திமுக எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது என்று இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்தை இன்னைக்கு திமுகவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாஜகவாக இருந்தாலும் சரி, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு விஷயத்தை இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்கள் ஓட்டுகளுக்காக அவர்களை வைத்து இன்று நீங்கள் அரசியலில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஆட்சி கட்டிலில் ஏற்றி வைப்பதற்காக உங்களை அவர்கள் ஆதரிக்கவில்லை. அவர்களுடைய நோக்கம் மொத்தத்தையும் அவர்கள் எடுத்து அவர்கள் பிடித்து அவர்கள் ஆள வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கம். உங்களை வைத்துக்கொண்டு உங்களை அவர்கள் பகடைக்காயாக ஆக்கி கொண்டு அவர்கள் தங்களுடைய நலன்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. இதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இது இன்னைக்கு இந்த நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழகம் எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் இருக்கு என்பதை நம்ம ஏற்கனவே பல செய்திகள் வாயிலாக இங்கே நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இது போன்ற கண்டன குரல், ஒரு விசாரணை தான் இங்கே நடக்க இருக்கிறது. அப்போ அந்த விசாரணைக்கு கூட ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கூப்பாடுகளை போட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அதனால் இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகள் இது போன்ற ஒரு ஆபத்தை புரிந்து கொள்ளுமா? இன்னைக்கு வெளிநாடுகளில், இன்னைக்கு குறிப்பாக லண்டன் போன்ற இடங்களில் என்ன ஒரு ஆபத்து அங்கே ஏற்பட்டிருக்கிறது, எப்படி அந்த நிலைமை அங்கே மோசமாகி இருக்கிறது என்பதை பார்த்தாவது நம் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்வார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு வடநாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதே ட்ரெண்ட் இன்னைக்கு தமிழகத்திலையும் தொடர்கிறது என்பதை தான் நாம் காண முடிகிறது. அதனால் இந்த ஆபத்தை உணர்ந்து பொதுமக்களாகிய நாமும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும், அரசியல்வாதிகளும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.